குதிகால் வலி அப்படிங்கிறது நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று. காலையில் எந்திரிச்சோனையுமே நடக்கும் பொழுது ஒரு 10 ஸ்டெப்பு கடுமையான வலியில் அவங்க கடுமையான வலியாக இருக்கும். 10 ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் அந்த வலியோட அளவு படிப்படியாக குறைஞ்சி வலி ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டார் ஃபேசியட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை நார் பகுதி, அதாவது குதிகாலையும் விரல்களையும் இணைக்கக்கூடிய ஒரு தசைநார் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு வீக்கம், ஒரு இறுக்கம் அந்த குதிகால் வலியை அதிகப்படுத்துது. அதே மாதிரி அக்கிலிஸ் டெண்டனோயிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிகாலோட பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த அக்கிலிஸ் டெண்டன் அட்டாச் ஆகிற இடத்துல ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தினாலேயும் இந்த குதிகால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த வலியை குறைக்கிறதுக்கு ஒரு ட்ரை நீட்லிங் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு சின்ன சின்ன நீடில்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ணி, ஸோ அதை நம்ம அந்த ட்ரிகர் பாயிண்ட்டு, அந்த மசில் நாட்டில், அந்த பெயின் உள்ள இடங்களில் அதை ப்ராப்பராக நீட்லிங் பண்ணும் பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய நீட்லிங் பண்ணும்போது அந்த மசில் தசைநாரில் ஏற்படக்கூடிய அந்த இறுக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த லோக்கல் ஏரியா, அந்த பெயின் உள்ள ஏரியாவில் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். ஸோ இப்போ அந்த நீட்லிங் பண்ணும்போது நரம்பு மண்டலத்தில், அதாவது நர்வஸ் சிஸ்டத்தில் அந்த பெயின், அந்த மாடுலேட்டிங் சிஸ்டம், அதாவது இந்த பெயின் கேட்டை அதை ஆக்டிவேஷன் பண்ணி பெயின் ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ட்ரை நீட்லிங் பண்ணும்போது இந்த பெயின் கடுமையான நாள்பட்ட வலிகள் வேகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரை நீட்லிங் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, இது நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். இது சர்ஜரி கிடையாது, எந்த மெடிக்கேஷனும் இதில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அது ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரோட சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்ஸு, சில ஆர்த்தோட்டிக்ஸு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில ஃபிசிக்கல் தெரப்பி மொடாலிட்டிஸ் சிலது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணும்போது அந்த பெயின் வேகமாக ரிடக்ஷன் ஆகிடும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை நீட்லிங் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பரான குவாலிஃபைடு ட்ரை நீட்லிங் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் இந்த ப்ரொசீஜரை பண்ணும்போது இது நல்ல எஃபெக்டிவாகவும் சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இது அருமையான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். இந்த ஹீல் பெயின் வேகமாக ரெக்கவரி ஆகிடும்.